Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கெட் டுகெதர், நல்லா நிறைய சாப்பாடு எல்லோரும் ஒவ்வொரு சாப்பாடு பண்ணிட்டு வந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் என்னென்னா, துபாயில் வந்து 4 days வந்து ஹாலிடேஸ் இருக்குது, நேஷனல் டே ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் இதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுவாங்க. இன்றைக்கி தான் உட்காந்து எல்லோரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில். அந்த செத்து போன குரூப்பெல்லாம் வந்து தோண்டி எடுத்து என்னப்பா எல்லோரும் எங்கே போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி ஆனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாளை கழிச்சுலாம் வந்திங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஹாப்பியாக ஒரு ஃபன் மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறையா ஃபுட்டு வச்சு மாஷால்லான்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இனி அந்த மாதிரி vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ கூட போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா vlogs. எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். Daddy is going that car. Yeah. Me going this car. Yeah. Lunch சாப்பிட்டு டாடி வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஓகே. நம்ம ரெண்டு பேரும் பார்க்கில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ப்ளே பண்ணிட்டு அப்புறம் வருவோம். ஓகே. When are we coming? டைம் தெரியாதே. Take maybe 7-8 we are coming later. Okay. Like coming? அங்க வந்துட்டு அம்மா எப்போ போறோம் don't ask, please don't ask. Okay. Okay. அப்போ தனி காரில் போகிறோமா? அழகாக கூட்டு போயிடலாம்ல. மூஞ்சி மொகரையும் பாரு. சரி, பின்னாடி பொண்டாட்டி ஃபாலோ பண்ணதுன்னு கூட ஒரு நினைவு இல்லாமல் அவர் பாட்டுக்கு போகிறாரு. தெரிஞ்ச ரூட்டாக இருந்தாலும் ஒரு நாயம் வேணாமா? இந்த பார்க்கு துபாயிலே வச்சு ரொம்ப பெரிய பார்க்குன்னு தாங்க சொல்லணும். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே போய் லொக்கேஷன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கவங்களாம் ஃபாலோ பண்ணி போகணும். அந்த அளவுக்கு பெரிய பார்க்கு. நாங்கள் ஒன் டைம் வாக்கிங்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு உள்ள தொலைஞ்செல்லாம் போயிருக்கோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக நீங்கள் ஒரு பார்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எல்லா சாமானும் எடுத்து காரில் போட்டுச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது தேவைப்படலை, நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். பார்க்கில் அடிக்கிற காற்றுல இப்படி ஒரு செட்டப்பில் சாஞ்சு தூங்கினா எப்படி இருக்கும்? நான் பார்க்குக்கெலாம் வரணும்னு தெரியும், ஆனால் லீவுன்ற மைண்ட் செட்டப்பில் அப்படியே அலாரத்தில் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்கியிருக்கேன் போ. நான் அப்படியே படக்குன்னு எந்திரிச்சதில் அப்படியே சரியான பயம் ஒன்று வந்துருச்சு. படப்படம் இருந்துச்சு. குக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் வரதுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் ஹீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது மட்டும் கிரேவி வத்த விடுறதுக்காக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா குழம்பு இல்லை. அஜ்மான் ஃபெஸ்டிவல் சிட்டிக்குள்ள இருக்க ஒரு மாலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நிறைய அடுப்பை நான் காமிச்சிருப்பேன். என்னை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இந்த மாதிரி நிறைய டைப் அடுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? கண்டிப்பாக பார்க்குக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பை மறக்காம ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இது தேடுறாரு மாஸ்டர் செஃப். செஞ்சுட்டு வந்தவங்க காலை விழுந்து உன்னை கொண்டுருவாங்க. அது அவர் சொல்றாரு, அவர் தான் செஞ்சு வந்தாராம். எதை வேணாலும் நம்பலாம், இதை நம்ப மாட்டாங்க. இந்த கறியை நம்ப மாட்டாங்க. செய்யறதுல ஒரு தத்ரூபம் வேணாமா? அதானே. இல்ல ஒன்று அடிப்பாது வேணாமா? அந்த பருப்பு கறியை கிண்டினாலும் பரவாயில்ல, கிண்டுறதை பாருங்க அவ்வளோ ஹெவியா. போயிட்டாரு பாருங்க. போன் வந்தானே அடக்கன்றாவி. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்குக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுலேருந்து மெனுக்கு முன்னேறி போனோம். மெனுவில் என்னென்ன வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம். மெனுவில் என்னென்ன சமைச்சு வந்துருப்போன்றது பின்னாடி பார்ப்பீங்க. நான் என்ன சமைச்சு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த ரெட் சிக்கன் தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ரெட் சிக்கன் ரெசிபி ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நிறையா டைம் ஷார்ட்ஸில் வேறு மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். கீ ரைஸா? என்ன சோறு இது? நம்ம அரிசி பேர் என்ன சொன்னீங்க? கீரி சம்பா. அடுத்து தகதகன்னு மட்டன், பருப்பு, அடுத்து கறி கொச்சிக்கா. அதுவும் கீ ரைஸ் தான். இது வந்து களியா. இது இப்போ சொல்லணும். இதுதான் விஷயமே. என்னது? மாங்காய் சட்னி. டீசென்ட். நேற்றுலாம் வேற மாதிரி சொல்லுச்சு. இது சிக்கன், ரெட் சிக்கன். அது திறந்துருங்க அப்படியே. பாயாசம், பப்படம், அச்சார். இது என்ன இது அச்சார், இது ஜாம், மாசி சம்பல்.
இன்னைக்கு சமைச்சிருக்க எல்லாருமே 2 ஐட்டம் எடுத்திருக்காங்க. நான் சிக்கனும் பாயாசமும் எடுத்திருக்கேன். என்னோட ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போகும்போது மோஸ்ட்லி அவங்க கண்ட்ரியோட சாப்பாடாக தான் இருக்கும். எனக்கு அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. ஸ்ரீலங்கன் சாப்பாடுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து இந்த களியா, அதுக்கப்புறம் வந்து நிறைய தேங்காய் பால் ஊற்றி பண்ணுற நிறைய கறிகள் இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கும். பீன்ஸ் போட்டு ஆக்குவாங்க, அப்புறம் கத்திரிக்காய் பொரிச்சு ஆக்குவாங்க. வெறும் உருளைக்கிழங்கு தேங்காய் பால் போட்டு இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. அதெல்லாம் என்னங்க மெனு ஃபுல்லாவே ஸ்ரீலங்கா சாப்பாடா இருக்கு. இதுல எப்படி இந்தியன் சாப்பாடு போய் மிக்ஸ் ஆகும் கேட்டா அதெல்லாம் மிக்ஸ் ஆகும். சூப்பராகவும் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு வந்து பீஃப் வரும். இந்த டைம் என்னன்னு தெரியல, சிக்கன் வந்துருந்துச்சு. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அது சமைச்சிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த டைம் எனக்கு அப்படியே சிக்கன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தோட ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது மாங்காய் தான். அதை கடைசி முடிய பாருங்க, அதுல செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது வந்து மாங்காய் இருக்கிற வரையும் சாப்பிடலாம், மாங்காய் இல்லாத போய் சட்டியே வலிச்சு சாப்பிட்ட கதையெல்லாம் இருக்கு. அது வீடியோ கடைசியில நான் வச்சிருக்கேன். நம்ம வந்து மோஸ்ட்லி சீரியஸ் சம்பா அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நெய் சோறு ஆக்குவோம். ஆனா இவங்க அப்படி கிடையாது. டிஃப்ரெண்ட் அரிசியில வந்து சாப்பாடு ஆக்குவாங்க. எனக்கு அதோட பேரெல்லாம் வாயில வரலங்க. கண்டிப்பா அந்த அரிசி பேரை கேட்டு வச்சிருக்கேன். அடுத்த டைம் வந்து அந்த அரிசி வாங்கி அதில் நெய் சோறு பண்ணி காமிக்கிறேன். செம்ம சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்பயாவது ஃப்ரைடே மினி விலாக் போகும்போது பாயாசம் பண்ணியிருப்பேன். நான் அந்த மாதிரி ரெசிபி பார்க்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பாயாச ரெசிபி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஒரே வந்து கனவு தான் என்னன்னா பாயாச ரெசிபி வந்து ஷார்ட்ஸ்ல எடுத்துருவோம். ஆல்ரெடி சிக்கன் ரெசிபி போட்டது தானே, அதுக்கப்புறம் போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு வச்சு நல்லா தூங்கிருக்கேன்ப்பா. எனக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் வீட்டுல இருந்து கிளம்போ டைம் கிடைச்சிச்சு. அந்த கிளிப்பை நான் அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்க பாருங்களேன். நல்லா வேலைங்க. முதல் நாளே சிக்கனை வாங்கி நல்லா கழுவி மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டேன். கரெக்டா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஆமா இல்ல இந்த மாதிரி வந்து பாயாச ரெசிபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடைசியா தாளிச்சு கொட்டுறப்ப மட்டும்தான் ஒரே ஒரு கிளிப் எடுத்தேன். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறாங்க சமைச்சிட்டு வரதுக்கு அப்படின்னா, இல்லை சர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அது தகுந்த மாதிரி அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு கிளிப் எடுக்க மட்டும் தாங்க டைம் இருந்துச்சு. வீட்டிலேருந்து வரும்போது ட்ரேலாம் கொண்டு வந்துட்டேன் இல்லையா, அதனால அதிலே வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கும். நாங்கள் மோஸ்ட்லி முஷி பார்க் போகிறப்பெல்லாம் இந்த இடத்துல உட்காரத்தான் ரொம்ப ஆசைப்படுவோம். முன்னாடியே வந்து மாஸ்க் இருக்கும், அவங்களுக்குள்ள பாத்ரூம் ஒன்று இருக்கும். தொழுகிறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எனக்கு லைட் போடுவாங்க, அது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் நமக்கு பெரிய இடம் கிடைக்கும். உங்களுக்கு பிள்ளைங்க எங்க விளையாடுறாங்க அப்படின்ட்டு மானிட்டர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் நம்ம உட்காந்துருக்க இடம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ பிளேயிங் ஏரியா பெருசா இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்க புல்லுல உட்காந்து அடுப்பு பத்த வைக்க விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைட்ல கொஞ்சம் மண் இருக்க மாதிரி இருக்கும். அந்த சைடு வச்சு நீங்க அடுப்பு பத்த வச்சுக்கலாம். பயங்கர ஹெவியான சாப்பாடு ஹெவியா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மாங்காய் ஜாம வச்சு கடைசி முடி நக்குன்னு பாத்தீங்களா, அதுதான் பயங்கர இன்னும் ஹெவியாக்கி விட்டுருச்சு. சாப்பிட்ட அந்த மாதிரியான ஒரு ஹெவியான சாப்பாடுக்கு நல்ல இஞ்சி போட்டு ஒரு பிளைன் டீ செம்ம சூப்பரா இருந்துச்சு. சூடா குடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஏதோ ஒரு மாதிரி மூச்சு விட்டு ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் என்னோட வீட்டுக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க சாம்பார் சட்னி கூட கேட்டு மீன் குழம்பு அது இதுன்னு வகை வகையா ஆக்கி வச்சிருந்தேன். அவங்க தான் இவங்க. இப்ப கூட அந்த vlog யாராவது பார்த்துட்டு அவங்க வேற எதுவுமா கேட்டாங்க, சாம்பார் சட்னி தானே கேட்டாங்க, அது செஞ்சு தரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. கொரோனாவுக்கு முன்னாடி வரை இங்க ஃப்ரைடே தாங்க ஹாலிடேவா இருந்துச்சு. வாரம் டெடிகேட் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க எப்பவுமே வாலிபால் விளாடுவோம். எல்லாருமே டெடிகேட்டடா அதுக்காக வந்து விளையாண்டு ஒரு மாதிரி பிரிஸ்கா இருப்போம். எப்ப இந்த கோவிட் வந்து எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சமோ அப்படியே எல்லாரும் லைஃப்லயும் பிஸி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மீட் பண்றதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஒன்று யாராவது சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி மீட் பண்ணுறோம், அப்படிலாம் யாருக்காவது குழந்தை பிறக்கணும் அப்படி யாராவது மீட் பண்ணுறோம், அப்படி இந்த மாதிரி பார்க்கில் இப்படி ஏதாவது நேஷனல் டே இப்படி ஏதாவது ஒரு குரூப்பாக மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலே தவிர தனியாக யார் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேதுப்பா. பிள்ளைங்களாம் இந்த மாதிரி குரூப்பாக சேர்றதுக்கு எப்போவுமே ரொம்ப ஆசைப்படுவாங்க இல்லை. கேரம் கார்ட்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. Well, today's game is too much for you. Now I'm ready. Okay. நமக்கு நல்ல தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ், நமக்கு ரொம்ப லவ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கூட ரொம்ப கேப் விட்டுட்டோம்னா அப்படின்னா ரொம்ப விளாட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட மூச்சு வாங்குதுப்பா. அப்பப்போ விளாடணும், வாக்கிங் போகணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகணும்னு எப்போ தோணும் தெரியுமா? இந்த மாதிரி விளாடும் போது நம்மளால் விளாடவே முடியாதுன்னு தோணுது பார்த்தீங்களா? அப்போ தான் தோணுது. அப்போ தான் மனசுக்குள்ள ஒரு சபதம் ஒன்று ஏற்படும் பார்த்துக்கோங்க. இனிமேல் ஜிம்முக்கு போகணும், ஃபிட்டாக இருக்கணும், வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் டயட் இருக்கணும், மெயினாக சுகர் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் மறுநாள் இருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கரெக்டாக மகரிப் ஆரம்பிக்கும் போது பார்க்கு ஃபுல்லாக லைட் ஆன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் இந்த மரத்தை சுற்றி இருக்க எல்லா
லைட்டும் கரெக்டாக ஆன் ஆயிரும். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க, பெரிய சாப்பாடு கொடுக்குறவங்க, பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த மரத்துக்கு கீழே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும்ப்பா. இந்த மாஸ்க்கு பக்கத்துலேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். லஞ்ச் மெனு போட்டு அதை எடுத்தவங்க தவிர மற்றவங்க இருப்பாங்களே, அவங்க எல்லாமே ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. மகரிப்க்கு அப்புறம் செம்மையான கூழ் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. யாரா பார்க்கலாம் போறீங்க அப்படின்னா தேவையானது எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிருங்க. அப்படியே அந்த குளிருக்கு அதுக்கு சூடாக டீ, காஃபி, அதோட சமோசா, பேட்டிஸ் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் பொரிச்சு கொடுக்கும் போது எப்படி தெரியுமாங்க இருக்கும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. சமோசா, டீ, காஃபி இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சுட்டு இவ்வளோ நாள் பார்க்காம இருந்திருப்போம் இல்லை, இதுக்கு இடையில எங்களுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் பேசி உட்காந்து சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அன்னைக்கு மீட் பண்ணிக்கப்போ ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போதாங்க எனக்கும் தெரிஞ்சிச்சு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். நீங்களும் தைரியமாக சேஃபாக இருங்க. சட்டியில் கடைசியில் இருக்க மாங்காய் கூட விட மாட்டோம். இப்படி குரூப்பாக நின்று சட்டியில் இருக்கிறது அகப்பையில் இருக்கிறதெல்லாம் இப்படி நக்கிட்டு போகிறது. பானு பானு சாமியா நீங்க மட்டும் கை போடுங்க. வாங்க வாங்க வாங்க. இதுக்குள்ள அபாயம் பிஹேவியரா மதியம் நீ என்ன பண்ண பார்த்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் பிளாக் மெயிலா யூஸ் பண்ணல. ஆனா அங்க மெம்பர்னு சொல்லிருப்பாங்க தெரியுமா, இத மெம்பர்னு சொல்லு. மரபானோட கூட்டம் தானே. சாமியா சாமியா சமையல போய் சட்டி கழுவு தேவையில்லை. நம்ம மசாலா நானும் சமையல சட்டி கழுவிட்டோம். ஓகேயா, நீ கழுவி அதை போய் தொடச்சு வச்சிரு. ஓகேயா, இப்படி சிரிச்சிட்டு நாளைக்கு மாங்கால கைய வைங்களே, கொண்டு போற கப்பல மாங்காய் இருக்கு, கைய வைங்களே. தனியா போய் மாங்காய் கறி கூட இல்லப்பா, இது என்னது? கறி கொச்சுக்கா நக்குனா என்ன நடக்கும் தெரியும்ல. பத்திரும் எரிஞ்சிரும். அல்லா அல்லா. சாட் பூத் 3 பாடுதான் முடிவுக்கு வாங்க. ஒன்று வெள்ளையா இல்லை கருப்பா. சைடில் டீ கப் வச்சு வண்டி ஓட்டுவாங்க. நான் இந்த மாதிரி மாங்காய் கப் வச்சு டீ ஓட்டேன். இந்த மாதிரி நேஷனல் டேஸ் லீவெல்லாம் வந்துச்சுன்னா பெருசாக நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோங்க. எங்கே போனாலும் க்ரௌடாக இருக்கும் தெரியும். மிஞ்சி போனால் நாங்கள் பார்பெக்யூ பண்ணுவோம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு மெனு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே லாங் லீவ் வந்தால் இப்படி தாங்க நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். உறுதிமொழி. ஓகே, இந்த பிளான்ல எல்லாரும் சேர்ந்த மாதிரியே அடுத்தடுத்த பிளானுக்கும் எல்லாரும் வருவேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் செய்யுங்க பார்க்க. கை இப்படியா அப்படியா? இப்படி ஒரு கேப் பண்ணிக்கிறவாங்க எல்லாம் நல்ல வைங்க டக்குனு வைங்க எல்லாரும். பாரு வைக்கிறதுல கூட அகிட்டு உள்டா வைக்குதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். பாய் 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 பாய். இப்போ நீங்கள் ராசல் கைமா போனாலும் சரி, அலைன் போனாலும் சரி, எங்கே போனாலுமே மலை மேலே நீங்கள் செம்ம கூலாக இருக்கும், பயங்கர வைபாக இருக்கும். ஆனால் பாத்ரூம் போகிறது கூட இடம் இல்லாமல் அளவுக்கு க்யூவில் நின்று தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பார்க்காக வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நல்லா சாப்பிடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்பிக்யூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு அடுத்த டிசம்பரில் கூட 2 வாரம் லீவ் வருது. இதே மாதிரி தான் இந்த 2 வாரம் லீவுமே இருக்கும். உங்களுக்கு எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருக்கும். அதை விட மெயினாக என்னென்னா லாஸ்ட் வருஷம் குளிரை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது குளிர். மெயினாக பார்க்குக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் தலைக்கு போடுற குள்ளா முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. கரெக்டாக 7 o'clock சரியான குளிர் இறங்குது. நேஷனல் டே அப்போ கொஞ்சம் ஏர்லியராக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டுருப்போம். இந்த டைம் கேம்ஸாக விளாடாமல் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸாக கொஞ்சம் விளாண்டுட்டு வந்தோம். இதை தவிர வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இப்படிதான் எங்களோட நேஷனல் ஹாலிடேஸ் போச்சு எங்களுக்கு. நான் இது கடைசி நாளில் பண்ணலைங்க, நான் ஃபர்ஸ்ட் நாளே பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்த 3 நாளுமே வேறு எங்கேயுமே போகலங்க. நான் வீட்டிலே தான் உட்காந்து, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ இப்படி தாங்க என்னோட நேஷனல் ஹாலிடேஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு தவிர என்ன இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது எனக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் டிஎம் பண்ணலாம். நான் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க அத்தனை பேருக்கு தேங்க்யூ. இன்னொரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல விளாகில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.